எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 20 பிப்ரவரி 2025, 21 பிப்ரவரி 2025 மற்றும் 22 பிப்ரவரி 2025 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, த மோஸ்ட் எக்ஸலண்ட் ஆர்டர் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர் அவார்ட் 2025 யாருக்கு வழங்கப்பட்டது? என் சந்திரசேகர், டாடா குழுமத்தின் தலைவர் என் சந்திரசேகர். இரண்டாவது கேள்வி, கூகுளின் மிகப்பெரிய வளாகம் அனந்தா என்ற பெயரில் எங்கு உருவாக்கப்பட்டது? கூகுளின் மிகப்பெரிய வளாகம் அனந்தா என்ற பெயரில் எங்கு உருவாக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை கர்நாடகா. அடுத்து, முதல் அகில இந்திய திருநங்கை மாநாடு எங்கு நடைபெற்றது? முதல் அகில இந்திய திருநங்கை மாநாடு எங்கு நடைபெற்றது? அஜ்மீர். அடுத்து நான்காவது கேள்வி, இந்தியாவின் முதல் முதியோர் ஆணையத்தை நிறுவிய மாநிலம் எது? இந்தியாவின் முதல் முதியோர் ஆணையத்தை நிறுவிய மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ கேரளா. அடுத்து, சட்டமன்றத்தில் முதல் மொழிபெயர்ப்பு வசதியை அமைத்துள்ள மாநிலம் எது? சட்டமன்றத்தில் முதல் மொழிபெயர்ப்பு வசதியை அமைத்துள்ள மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம். அடுத்த ஆறாவது கேள்வி, இந்தியாவின் முதல் கடல்சார் விமான நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் எது? இந்தியாவின் முதல் கடல்சார் விமான நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் மகாராஷ்டிரா. சைக்ளோன் கூட்டு இராணுவ பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது? சைக்ளோன் கூட்டு இராணுவ பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது? இந்தியா மற்றும் எகிப்து. பூம்புகார் மாநில விருது எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது? பூம்புகார் மாநில விருது எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது? 9 பேருக்கு. அடுத்து, சமீபத்தில் திருவள்ளுவர் சிலை எந்த நாட்டில் நிறுவப்பட்டது? பிலிப்பைன்ஸ். அதிக எண்ணிக்கையிலான பறவை இனங்கள் கொண்ட மாநிலங்கள் பட்டியலில் முதலிடத்தில் எந்த மாநிலம் உள்ளது? அதிக எண்ணிக்கையிலான பறவை இனங்கள் கொண்ட மாநிலங்கள் பட்டியலில் முதலிடத்தில் எந்த மாநிலம் உள்ளது? மேற்கு வங்காளம். அடுத்து, அடுத்து 11வது கேள்வி, சமீபத்தில் ஓபெக் பிளஸ் கூட்டமைப்பில் பார்வையாளராக இணைந்த நாடு எது? சமீபத்தில் ஓபெக் பிளஸ் கூட்டமைப்பில் பார்வையாளராக இணைந்த நாடு எது? பிரேசில். அதே மாதிரி சமீபத்தில் இந்த ஓபெக் பிளஸ் கூட்டமைப்பில் விலகிய நாடு அங்கோலா. அடுத்து 12வது கேள்வி, மைக்ரோசாஃப்டின் புதிய குவாண்டம் சிப்பின் பெயர்? மஜோரானா 1. 13வது கேள்வி, ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு முறை உச்சி மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது? ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு முறை உச்சி மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது? எத்தியோப்பியா. அடுத்து, ஜாவலின் எதிர்ப்பு வழிகாட்டும் ஏவுகணையை உருவாக்கிய நாடு எது? ஜாவலின் எதிர்ப்பு வழிகாட்டும் ஏவுகணையை உருவாக்கிய நாடு எது? அமெரிக்கா. அடுத்து 15வது கேள்வி, சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் விரைவாக 200 விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய வீரர் என்ற சாதனையை படைத்தவர் யார்?
சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் விரைவாக 200 விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய வீரர் என்ற சாதனையை படைத்தவர் யார்? முகமது சமி. முகமது சமி. அடுத்து 16வது கேள்வி. உலகக்கோப்பை மற்றும் சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் அதிக விக்கெட்டுகள் வீழ்த்திய இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? உலகக்கோப்பை மற்றும் சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் அதிக விக்கெட்டுகள் வீழ்த்திய இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? ஆப்ஷன் ஏ முகமது சமி. முகமது சமி. அடுத்து 17வது கேள்வி. சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் 11,000 ரன்களை விரைவாக எட்டிய இரண்டாவது வீரர் என்ற சாதனையை நிகழ்த்தியவர் யார்? சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் 11,000 ரன்களை விரைவாக எட்டிய இரண்டாவது வீரர் என்ற சாதனையை படைத்தவர் யார்? ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா. அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் உலக சமூக தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் உலக சமூக தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? பிப்ரவரி 20. பிப்ரவரி 20. ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச தாய்மொழி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச தாய்மொழி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? பிப்ரவரி 21. பிப்ரவரி 21. அடுத்து தமிழ்நாடு மாநில லோக் ஆயுக்தாவின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ராஜமாணிக்கம். ராஜமாணிக்கம். அடுத்து காலாவதியான மருந்துகளை அறிவியல் பூர்வமாக அகற்றுவதில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? கேரளா. கேரளா. பிரதமர் நரேந்திர மோடியின் 2வது முதன்மை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடியின் 2வது முதன்மை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? சக்திகாந்த தாஸ். சக்திகாந்த தாஸ். அடுத்து வன உயிர்கள் பாதுகாப்பில் தலை சிறந்த பங்களிப்புக்காக டைம் இதழின் 2025ஆம் ஆண்டுக்கான சிறந்த பெண்கள் பட்டியலில் இடம் பிடித்த இந்திய பெண்மணி யார்? வன உயிர்கள் பாதுகாப்பில் தலை சிறந்த பங்களிப்புக்காக டைம் இதழின் 2025ஆம் ஆண்டுக்கான சிறந்த பெண்கள் பட்டியலில் இடம் பிடித்த இந்திய பெண்மணி யார்? பூர்ணிமா தேவி பர்மன். அடுத்து 8வது இந்திய பெருங்கடல் மாநாடு எங்கு நடைபெற்றது? 8வது இந்திய பெருங்கடல் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஓமன். ஓமன். அடுத்து உத்தரப்பிரதேச சட்டப்பேரவையில் 2025-26ஆம் நிதியாண்டுக்கான மாநில அரசின் ரூபாய் 8,08,736 கோடிக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யார்? சுரேஷ்குமார் கண்ணா. சுரேஷ்குமார் கண்ணா. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 20, 21, 22 பிப்ரவரி 2025 நாளுக்கானது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.